எனதருமை மாஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானோட பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அற்புதமான ராசிநாதன். அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி. 6ஆம் இடத்துக்கும் இவர் தான் அதிபதி. உங்களோட ராசிநாதனும் இவர் தான். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. எது வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிறது நீங்கள் ஒருத்தர் தான். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அதேமாரி உங்களுக்கு என்ன உதவிகள் யாருக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகை ருண ரோகஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கார். அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் பரபரப்பாக செயல்பட்டு நீங்கள் ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கீங்க. அதே சமயம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்திருக்காங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துட்டுருக்கு. கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கரெக்டாக ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு.
பரவாயில்லையா? அது இப்போ உங்களுக்கு இன்னும் தொடரும். அதாவது வருமானம் வந்து சேரும். அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களோட கலத்தஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடம் சுமார் அப்படின்னாலும் உங்களோட ராசிநாதன். இந்த ராசிநாதன் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா ராசிநாதன் என்றைக்குமே கைவிட்டுற மாட்டார். அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறையவே இல்லைங்க. இல்லத்துலேயும் ஒரு நல்ல நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாகவே கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, கடுமையாக போராடினா தான் முடியும். சரியா? தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதும் அவங்களுக்கும் இதே தான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் பாடுபடணும். கவனமாக பாடுபட அந்த உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிர பகவானோட 7ஆம் பார்வை அப்படிங்கும்போது உங்களோட ஜென்மராசியில் விழருது. ஜென்மராசிங்கிறது அற்புதமான ஒரு இது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்வை சுக்கிரனோட ராசிநாதனோட பார்வை விழறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்போ அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகம் நிமித்தமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் நிமித்தமாக இருந்தாலும் சரி, இல்லை கல்வி பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பெயர்ச்சி உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அருமையாக நிறைவேறதுனால மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடமாகிய அயன சயன போகஸ்தான விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயம் அப்படிங்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. ராகு உங்களுக்கு லாபம் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு முயற்சிகளை கொடுத்துட்ருக்கார். வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும். கேது பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழந்தைகளை, சில பிரச்சனைகளை குழந்தைகள் மூலமாக கொடுத்தா கூட உங்களுக்கு சில சந்தோஷங்களும் அதே குழந்தைகளின் மூலமாகவே கிடைக்கும். புனித தலையாத்திரை, குலதெய்வ பிரார்த்தனை, இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சசயோகம் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே ஒரு ஆற்றலோடு செயல்படுத்துவீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, நீங்கள் அதை ஒரு வேலையாக நினைக்க மாட்டீங்க, சுமையாக கருத மாட்டீங்க. அதை ஒரு சுகமாக எடுத்துக்கிட்டு அந்த வேலையை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள். அதை அற்புதமாக செய்கிறதுனால உங்களோட உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். என்னென்ன பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் ஒத்தி வைக்கக்கூடாது. அதெல்லாம் அன்னன்னை வேலைக்கு அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். ஆக சில கிரகங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். சில குழப்பங்களையும் கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும். அதாவது அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம்லாம் வேண்டாம், அது மட்டும் போகும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இராதுங்க. நீங்கள் தினந்தோறும் மகாலட்சுமி காயத்ரி சொல்லிகிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதேமாரி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் கண்டிப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த சுக்கிர பகவானோட பெயர்ச்சி, கலத்திரஸ்தானத்துக்கு வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் அருமையான வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.